பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு நேரத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாள் கர்த்தருடைய நாள். நீங்கள் ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதிச்சிருப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். ஆண்டவரோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருப்பீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர் செய்கிற அற்புதங்கள் ஆச்சரியமானவைகள். அன்றைக்கே ஒரு உலகத்தில் உலாவின நாட்களில் அற்புதம் செய்தார் என்பதை அறிவோம். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். சில சாட்சிகளை உங்களுக்கு நான் வாசித்து 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்களே தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறதைத்தான் நான் வாசிக்கிறேன். ஏன்னா இதில் உள்ள இந்த சாட்சி சொல்கிறவங்கள நான் பார்த்ததில்லை. சிலரை எம்மாவது மீட்டிங்கில் பார்த்துருப்பேன் தவிர பர்சனலாக எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி இந்த அற்புதம் நடந்தது அதை கவனிங்க. முதலாவது, சகோதரி எலிசபெத், சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். எனக்கு 5 வருடமாக வயிறு வலி இருந்து வந்தது. வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் தொடர்ந்து வலி இருந்து கொண்டே இருக்கும். அந்த வலி வந்துவிட்டால் எந்த வேலையையும் என்னால் செய்ய முடியாது. இந்த வயிறு வலியினால் நான் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். கடந்த 2023 வருடம் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் மருத்துவமனைக்கு நான் சென்று பரிசோதித்தேன். பரிசோதித்த மருத்துவர்கள், உங்களுடைய இடது பக்க சிறுநீரகம் செயல் இழந்து விட்டது என்று சொன்னார்கள். சிறுநீரகம் செயலிழந்து விட்டது என்று மருத்துவர்கள் சொன்னதிலிருந்து எனக்குள் ஒரு பயம் ஏற்பட்டது. இதை நினைத்து அடிக்கடி அழுது கொண்டே இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதம் 5ஆம் தேதி பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு மறுபடியும் நான் சென்றிருந்தேன். மருத்துவரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்த நேரத்தில் நான் வெளியே அமர்ந்து யூடியூபில் உங்களுடைய தேவ செய்தி ஒன்றை கேட்டேன். அதில், நீண்ட நாட்கள் வியாதியால் பாதிக்கப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாயா மகளே, மரித்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? இயேசு நிச்சயம் உனக்கு சுகம் தருவார் என்று நீங்கள் பேசினீர்கள். இந்த வார்த்தை இயேசுவே நேரடியாக வந்து என்னிடத்தில் சொன்னது போலவே இருந்தது. தேவ செய்தியின் முடிவில் நீங்கள் ஜெபம் செய்யும்போது உங்களோடு இணைந்து எனக்காக மிகுந்த கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். ஜெபித்து சிறிது நேரம் கழித்து மருத்துவரை பார்க்க சென்றேன். பின்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. எல்லா பரிசோதனைகளையும் செய்து பார்த்துவிட்டு ஆச்சரியத்தோட மருத்துவர் என்னை அழைத்து, வேற மருந்து ஏதும் சாப்பிட்டீர்களா என்று கேட்டார். இவ்வளவு நாளாக செயல்படாமல் இருந்த உங்களுடைய இடது பக்க சிறுநீரகம் இப்பொழுது நன்றாக செயல்படுகிறது. முன்பு இருந்த பிரச்சனை எதுவும் இப்பொழுது உங்களுக்கு இல்லை. எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று சொன்னார். ஒரே நாள் ஜெபத்தின் மூலம் செயல்படாமல் இருந்த என் சிறுநீரகத்தை செயல்பட வைத்து எனக்கு அற்புதம் செய்த இயேசுவுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி செலுத்துவேன். ஒரு அருமையான சகோதரி பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒரு பக்கம் சிறுநீரகம் 2 இருக்கும்ல, அதில் 1 செயலற்று போய்விட்டு, அதான் அந்த வலி. ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுத்துட்டார் பாருங்க. எவ்வளோ அற்புதம்! அது செயல்பட ஆரம்பிச்சிட்டு, எவ்வளோ பல மாதமாக செயல்படாமல் இந்த சிறுநீரகம் செயல்பட ஆரம்பிச்சிட்டு டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு என்பதாய். இதுதான் இயேசு செய்கிற அற்புதம். இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். உங்கள் சரீரத்தில் ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம், கர்ப்பப்பையில், சிறுநீரகத்தில் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் எல்லாத்தையும் புதிதாய் மாற்றிவிடும். விசுவாசத்தோடு ஜெபிங்க. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அடுத்து, ஒரு சகோதரி துபாய் தேசத்திலிருந்து ஒரு சகோதரி லெட்டர் ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அவங்க பேரை நாங்கள் வெளியில் சொல்லலை, ஆனால் அவங்களுடைய அனுபவத்தை இப்போ சொல்கிறேன், வாசிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அது எங்கிட்ட இருக்குது. ஆனால் இது பேரை சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல. ஆனால் அவங்க சாட்சியை தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. நான் நியூஸ் மற்றும் கிறிஸ்தவ செய்தியை பார்க்கவே மொபைல் ஓப்பன் பண்ணுவேன். ஆனால் என் கண்கள் பார்க்கக்கூடாத காரியங்களை தேடி அதில் அதிக ஈடுபாட்டுடன் இருந்து விடுவேன்.
அதன் பின் தேவ செய்தியை கேட்க மாட்டேன். இந்த மறைமுக பாவத்திற்கு நான் அடிமையானேன். என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை. கண்களின் இச்சையினால் அடிமைப்பட்டிருந்தேன். இதனால் உண்டான குற்ற உணர்வால் என்னால் ஜெபிக்கவும் முடியாது. ஜெபிக்க அமர்ந்தால், நீ பாவி, நீ ஆண்டவரிடம் எப்படி ஜெபிக்க முடியும் என்ற குற்ற உணர்வால் என்னால் ஜெபிக்க முடியாமல் ஆகிவிடும். இந்த மறைமுக பாவ பழக்கத்தை யாரிடமும் கூறி எனக்காக ஜெபிக்க சொல்லவும் முடியாத நிலைமை. இந்த சமயத்தில் போன மாதம் நடந்த அற்புத பெருவிழாவை பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பித்ததில் இருந்தே அழுது கொண்டே நான் பார்த்தேன். மனதில் எனக்கும் விடுதலை கிடைக்குமா? என் மனதில் குடிக்கொண்டிருக்கும் இந்த பாவ இருள் விலகுமா? ஏசப்பா என் பாவத்தை மன்னித்து விடுதலை தருவாரா என்று பல கேள்விகளுடன் ஜெபித்து கொண்டிருந்தேன். கண்ணீரோடு ஜெபிக்கிற வேளையின் இறுதி ஜெப நேரத்தில், நீங்கள் அந்தரங்க மறைமுக பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க மிகவும் பாரத்தோடு ஜெபித்தீர்கள். நானும் உங்களோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபத்தின் இடையே நீங்கள் எனது பெயரை சொல்லி, மகளே, உனது அடிமைத்தன பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறாய் என்று கூறினீர்கள். எவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு! அன்றிலிருந்து எனது பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு முற்றிலும் விடுதலை கிடைத்துவிட்டது. எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் இப்பொழுது என்னால் நன்றாக ஜெபிக்க முடிகிறது. சில பாவம்தான் மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. வியாதி வந்தால் வெளியே சொல்ல முடியும், ஒரு வேதனை வந்தால் வெளியில் சொல்ல முடியும். ஆனால் பாவம், அதுவும் அந்தரங்கத்தில் காணப்படுகிற சில பாவம் எப்படி வெளியே சொல்கிறது? ஒரு வெளியே மதுபானம் குடிக்கிறான், புகைப்பிடிக்கிறான்னு வெளியே தெரியும், அது சொல்ல முடியும். சில பாவம் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் சாத்தான் அதை வைத்து மனசாட்சியை குற்றப்படுத்தி நம்மை ஜெபிக்க விடாதபடி தடுப்பான். அதிலிருந்து விடுதலை இயேசுவால் தர முடியும். உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டால் போதும். இயேசுவே, என்கிட்ட இந்த பாவம் இருக்குது, என்னால் விட முடியல, யார்கிட்ட சொல்ல முடியல, இயேசுகிட்ட சொல்லுங்கள். அவர் தவறாக புரிந்து கொள்ளவே மாட்டார். நீங்கள் தைரியமாக சொல்லலாம். அவர் யார்கிட்டையும் உங்களை காட்டி கொடுக்கவும் மாட்டார். மனுஷங்கிட்ட சொன்னால் கூட அவன் காட்டி கொடுப்பான், மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த யாருக்கும் சொல்ல மாட்டார், உங்களையும் குற்றப்படுத்த மாட்டார், விடுதலை தருவார். என்னால் அவர் பாவிகளை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தியனவர். யாரையும் பாவின்னு தள்ள மாட்டார். உங்களை நேசிக்கிறார். வாலிப தம்பி, வாலிப மகளை, இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை நீயே வெறுக்கிறாய் இந்த பாவத்தினால, ஆனால் இயேசு உன்னை நேசிக்கிறார். நான் உனக்கு விடுதலை தர முடியும், என் இரத்தத்தினால் உன்னை கழுவ முடியும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து செபிங்க போதும். இந்த மகளுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தந்துடுவார். அடுத்து ஒரு சகோதரி சாந்தி, திருவாரூரில் இருந்து 35 வருஷமாக இருந்த ஒரு வியாதிங்க. இயேசு எப்படி சுகம் கொடுத்தார்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். என்னுடைய சகோதரிக்கு 35 வருடமாக ஆஸ்துமா வியாதி இருந்து வந்தது. வீசிங் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மூச்சு விட மிகவும் சிரமப்படுவார்கள். அதனால் இரவு நேரத்தில் ஒழுங்காக தூங்க முடியாது. குளிர்ச்சியான ஆகாரம் ஏதாகிலும் சாப்பிட்டு விட்டால் மிகவும் சிரமப்படுவார்கள். இந்த ஆஸ்துமா வியாதிக்காக மருத்துவமனைக்கு சென்று ஏராளமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் அதிகமான பணம் செலவு செய்தும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. இதனால் சரீரத்திலும் மனதிலும் என்னுடைய சகோதரி அதிகமாய் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் அவர்களுடைய ஒரே மகன் 10 வருடமாக அவர்களிடத்தில் பேசாமல் விலகியிருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நாங்கள் குடும்பமாய் பார்த்து கொண்டிருந்தோம். இறுதி ஜெப நேரத்தில் நீங்கள் என்னுடைய சகோதரியின் பெயரை அழைத்து, உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிறார் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். ஜெபித்த அந்த நேரத்தில் இருந்தே என்னுடைய சகோதரியின் சரீரத்தில் மாற்றம் வர ஆரம்பித்தது. ஜெபித்த மறுநாளே 10 வருடமாக அவர்களிடத்தில் பேசாமல் இருந்த அவருடைய மகன் அவர்களுக்கு ஃபோன் செய்து பேசினான். எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். இப்பொழுது என்னுடைய சகோதரி நல்ல சுகத்தோடு இருக்கிறார்கள்.
ஜெபத்தை கேட்டு என்னுடைய சகோதரை பெயர் சொல்லி அழைத்து 35 வருடமாக இருந்த ஆஸ்துமா வியாதியை நீக்கி பூரண சுகம் கொடுத்த இயேசுவுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அவங்க திருவாரூரில் இருக்கிறாங்க. நாம் 4 மாடியிலிருந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் அவங்க பேரையும் சொல்லுகிறார், அவங்களுக்கு இருந்த வியாதியையும் சொல்லுகிறார், அவங்களுக்கு இருந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை குறித்து ஆண்டவர் சொல்லி 2 அற்புதம் பாருங்கள். 35 வருஷமாக அந்த ஆஸ்துமா வியாதி மறைந்தது. அடுத்த நாளே 10 வருஷமாய் பேசாமல் பிரிந்திருந்த மகன் பேசுகிறான். ஒரு அன்பு ஐக்கியம் உண்டானது. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை, இயேசு வெறும் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல, வெறும் சரீர சுகத்தை கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இயேசுவினிடத்தில் உண்டு. அது உங்களுடைய சரீர பிரச்சனை, மனதளவில் உண்டான பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபைனான்சியல் ப்ராப்ளம், எல்லா பிரச்சனைக்கும் இயேசுவிடத்தில் தீர்வு உண்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனையா, வேலையிலன்ற பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, குழந்தையிலன்ற பிரச்சனையா, அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிரிஞ்சு கிடக்குதுன்னு எந்த ப்ராப்ளமாக இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து சொல்லுங்கள். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கவனமாய் கேட்பார். அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் கண்ணை மூடி அவரை நினைத்து பேச ஆரம்பித்தா அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறதை உங்களுடைய இருதயத்தில் உணர முடியும். என் பக்கத்தில் ஒருவர் நின்று நான் பேசுகிறத கவனிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் இயேசுடைய பிரசன்னம். சரி, இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி ராகினி, நாகர்கோவில். அவன் பாருங்கள், இவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. ஒரு சகோதரனுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய கணவருக்கு ஒரு விடுதலை, 15 வருஷ பாவ அடிமைத்தனத்தின் விடுதலை. நிறைய பெண்கள் தான் சிரமப்படுறீங்க கணவருடைய பாவத்தினால. இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? சண்டை போட்டால் பிரச்சனை தீருமா? தீராது. முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் தீராது. வாக்குவாதம் பண்ணால் தீராது. என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே என்ன நடக்க பாருங்கள். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவள். எனக்கு 2011ஆம் வருடம் திருமணம் நடந்தது. இவங்க நாகர்கோயிலில் இருக்கிறாங்க, சகோதரி ராகினி. என்னுடைய கணவர் அவருடைய 10 வயதில் இருந்தே குடிக்க ஆரம்பித்து விட்டார். 10 வயசில். எப்படி பாருங்கள், நாளடைவில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகவே மாறிவிட்டார். மதுபானம் இல்லாமல் ஒரு நாள் கூட அவரால் இருக்கவே முடியாது. என்னுடைய கணவர் குடித்துவிட்டு வரும் வழியில் எல்லாரிடமும் சண்டை போடுவார். பஸ்ஸில் கல்லை கொண்டு ஏறிவார். இதனால் போலீஸ் கேஸ் ஆகி ஏராளமான பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம். அதிகமாக குடிப்பதால் வீட்டில் வறுமை, அதிகமான கடன் பிரச்சனை. எங்களுக்கு திருமணமான 2வது வருடத்தில் கடன் பிரச்சனை காரணமாக நாங்கள் இருந்த அந்த ஊரை விட்டு இரவோடு இரவாக வெளியேறி வந்தோம். 2016ஆவது வருடம் 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்திற்கு என்னுடைய உறவினர் ஒருவர் என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். மேடையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வேத வசனம் எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையை பார்த்ததும் என்னுடைய துக்கமெல்லாம் மாறும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் வந்தது. அன்றைய தினத்திலிருந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு ஜெபித்து வேதம் வாசிக்க ஆரம்பித்தேன். தினந்தோறும் என்னுடைய கணவருக்காக மிகவும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். நான் வேதம் வாசிப்பதை பார்த்த என்னுடைய கணவர் அதை பிடுங்கி எறிந்து போட்டு விட்டார். ஆனாலும் தினந்தோறும் என்னுடைய கணவருக்காக இயேசுவிடம் ஜெபித்து கொண்டு வந்தேன். 2019ஆம் வருடம் என்னுடைய கணவர் காலையில் குடித்துவிட்டு தன்னுடைய 2 சக்கர வாகனத்தில் வேகமாய் சென்றபோது கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. என் ஜெபத்தை கேட்டு அவருடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்து சீக்கிரமாக சுகம் கிடைக்க தேவன் கிருபை செய்தார். விபத்திற்கு பின் என்னுடைய கணவர் குடிப்பதை விட்டுவிட்டார். இப்பொழுது அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு செல்லுகிறார். வேதத்தை எரித்த என் கணவர் இப்பொழுது வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறார். என்னோடு இணைந்து ஜெபம் செய்கிறார். என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு 25 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த என்னுடைய கணவரை ரட்சித்து விடுதலையாக்கி இயேசுவின் பிள்ளையாய் மாற்றின அற்புதர் இயேசுவுக்கே நன்றி செலுத்துகிறேன். 25 வருஷம் மதுபானம், அடிமைத்தனம், எத்தனை கடன், அதனால் பிரச்சனை. மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டு கண்ணீரோடு இயேசுவிடத்தில் ஜெபித்தாங்க. என் கணவரை மாற்றித்தாங்க ஆண்டவரே என்று சொல்லி.
சில சமயம் ஆண்டவர் சிட்சித்து சிலரை மாற்றுவார். ஒரு விபத்தை கர்த்தர் அனுமதித்து அதில் ஆண்டவரை உணர்த்தி அந்த பாவத்தை விட்டு வெளிவர செய்தார். அதனால் நீங்கள் ஜெபிக்கும்போது சில காரியம் நடந்தால் நீங்கள் சோர்ந்து போகாதங்க, பயப்படாதங்க. ஐயோ, நான் இவ்வளோ ஜெபிச்சு இப்படி தானே நடக்குது, முடிவு நன்மையாக இருக்கும். அதனால் பயப்படாதங்க. 25 வருஷமாக இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மதுபான பழக்கம், சூதாடுகிற பழக்கம், போதை பழக்கம். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். இப்போ 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறேன். முதலாவது சகோதரர் அருள்ராஜ், மும்பை பட்டணத்திலிருந்து அருள்ராஜ். அவங்களுக்கு 13 வருஷமாக ஒரு வியாதி பிரச்சனை. அது இயேசு எப்படி குணமாக்கினார், அது என்னென்ன மாதிரிலாம் வியாதி வருது பார்த்தீங்களா? 15 வருஷம் தலையில் உண்டான ஊரல் வியாதி, செதில்கள் போல் விழுந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ மருத்துவம் செய்திருப்பாங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் ஒரு சுகம் இல்லை. பில்லிசுனி கிரியை அழிக்கப்பட்டோன்னு ஜெபிக்கும்போது ஒரு ஆவி அவங்கள விட்டு வெளியேறி போனதை பார்த்தாங்க. உடனே விடுதலை. இதுதான் நீங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போஸ்தலர் 10:38 பைபிளில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் உலாவின நாட்களில் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். சில வியாதிகள் பிசாசினால் உண்டானதாக இருக்கும். எல்லா வியாதியும் பிசாசினால் உண்டானு சொல்லிடக்கூடாது. சிலர் வியாதினாலே பிசாசினால் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்படியே இல்லை, பல காரணம் உண்டு. சில வியாதிகள் மருத்துவத்துக்கு கட்டுப்படாது. ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாம் சரியாக இருக்கும், என்ன செக் பண்ணாலும் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, எங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க தெரியலன்னு மருத்துவர்களே குழம்பி போயிடுவாங்க. ஆனால் பாதிப்பு இருக்குது, ஆனால் சரீரத்தில் வியாதி இல்லை. இது மாதிரி அறிஞ்சிருக்கிறவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. இதுக்கு மேலே என்ன மருத்துவம் செய்ய முடியும், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், அப்போ ஏன் சுகமாக மாட்டேங்குது? அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டாக இருக்கும். பலவீனப்படுத்துகிற ஆவி, வியாதியை கொண்டு வருகிற ஆவி பைபிள் இருக்குது. அது கண்ணை பாதிச்சிடும் குருட்டு ஆவி, காதை செவிடாக்கிற செவிட்டு ஆவி, இது மாதிரி தண்ணீரில் கொண்டு போய் தள்ளிடும் அந்த மாதிரி ஆவிகள், அலைக்கழிக்கிற ஆவி விதவிதமாக இருக்குது. அந்த ஆவியினுடைய தாக்கம்தான் இந்த வியாதி. அதனால் மருந்துக்கு கட்டுப்படவில்லை. அது பில்லிசூனிய மந்திரம், யாராவது பொறாமையினால் செய்திருவாங்க. நீங்கள் யார்ட்டையும் சண்டை போட தேவையில்லை, இது பண்ண தேவையில்லை. சிலர் உங்கள் உயர்வை பார்த்து பொறாமையினாலே மந்திரம் செய்கிற பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. நமக்கு தெரியாது யார் மந்திரவாதம் செய்தா, யார் செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதங்க. அது நமக்கு முக்கியமாக இல்லை. இந்த மந்திரவாத பில்லிசூனிகள் ஆழ்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் பேரை சொல்லி ஜெபிச்சு பாருங்கள், விடுதலை. அந்த ஆவி வெளியேறி போச்சு பாருங்களேன். அவங்க இருக்கிறது மும்பையில், நம்ம ஜெபிக்கிறது எங்கே இருந்து. ஆனால் இயேசுடைய பேரை சொன்ன உடனே அவங்களுக்குள்ள இந்த ஆவி வெளியேறி போகுது. உடனே வியாதி மறைந்து விட்டது. அற்புத சுகம். இன்றைக்கி உங்களுடைய சரீரத்தில் கூட எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்ட சுகமே உண்டாகலை. டாக்டர்ஸை சலித்து கொள்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்னு. ஒருவேளை இந்த ஆவியினால் நீங்கள் தாக்கப்பட்டு இந்த சரீரத்தில் வேதனைப்படலாம். இன்றைக்கு ஆண்டவரை என்ன காரணமாக இருந்தாலும் உம்மால் விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலைன்னு சொல்லி பாருங்கள். அது வியாதியாக இருந்தாலும் சரி, அது பிசாசன் கட்டாக இருந்தாலும் சரி, அழிஞ்சுற விடுதலை உண்டாயிரும். சரி, இன்னொரு தம்பி, ஒரு வாலிப தம்பியை பற்றின சாட்சி. மகாராஷ்டிரா மாநிலம், இதுவும் அங்கே தான். சகோதரர் பிரஜன் குமார். இந்த தம்பியுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தவருடைய மகனுக்கு நடந்ததை அவங்க சொல்கிறாங்க. கிறிஸ்து எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா. தம்பியினுடைய பெயரை ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய பிரச்சனை சொல்லுகிறார். அவனுக்கு பாதிப்பு, அந்த எலும்பில் பாதிப்பு உண்டாகி தாங்க முடியாத வலி, நரம்பு பாதிக்கப்பட்டால் தான் அவ்வளோ வலி உண்டாகும். அவனுடைய எலும்பும் நரம்பிலும் பாதிப்பு. அதை ஆண்டவர் சொல்கிறார். அதான் அந்த தாப்பனாருக்கு எக்ஸைட்மெண்ட். முழு பேரையும் சொல்கிறார். ஜார்ஜின்னு முதல்ல சொன்ன ஆண்டவர், அவங்க சந்தேகப்பட்டாங்கல்ல, முழு பேரை சொல்கிறார், ஜார்ஜ் ஆப்ரஹாம். இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? அவர் எங்கேயோ மும்பையில் இருக்கிறார், மகாராஷ்டிராவில். இங்கே உட்காந்து ஜெபிக்கும் போது நடக்குது. இதில் மாய மந்திரம் எதிர்க்க ஒன்றுமே கிடையாது. இயேசு என்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர், அவர் தான் இதை செய்கிறார். அவருக்கு உங்கள் பேர் தெரியும், பிரச்சனை தெரியும், எங்கே இருக்கீங்கன்னு தெரியும்,
எதனால் இந்த பிரச்சனை என்று தெரியும். சகலத்தையும் அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட எல்லாம் தெரிஞ்ச உடனே வந்து உன்னை பற்றி எல்லாம் தெரியும், நீ பரிகாரம் பண்ண, அது கொண்டு வா இது கொண்டு வா, நீ மிரட்டுவாரா? ஒன்றும் வேண்டாம், நான் சிலுவையில் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ விசுவாசி, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன், அவ்வளோதான் இயேசு சொல்லுவது. அப்போ இது எப்படி நீங்கள் வந்து ஒரு மனுஷன்னு சொல்கிறீங்க, எப்படி அதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டால், நீங்கள் வேதத்தை வாசித்து அறிய முடியும். பரிசுத்த ஆவியானவர், இப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானுடைய வல்லமை வரும் பொழுது 9 விதமான வரங்கள் அதில் வெளிப்படும். இதில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-10 அந்த வரங்கள் இருக்கிறது. அந்த வரங்களில் அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்க வசனம் என்கிற வரம், தி வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம், அதாவது ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற அந்த வரம். அந்த அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் வெளிப்படுத்துவார். இன்ன பேர், இன்ன பிரச்சனை, அவங்களுக்கு நான் விடுதலை கொடுக்குறேன். சரி, பேரையும் சொல்லிடலாம், பிரச்சனையும் சொல்லிடலாம். விடுதலை 3ஆம் நாள் ஓடி இன்றைக்கி தம்பி விளையாடுறான ஃபுட்பாலில், ஒரு பிரச்சனை இருந்த அறிகுறியே தெரியாத அளவுக்கு, தட் இஸ் மிராக்கிள். அதுதான் அற்புதமான இயேசு. இயேசு அதுக்கு காசு வாங்கினாரா அவர்கிட்ட? நீ பரிகாரம் பண்ணணும் வா 4 மாடிக்குன்னு சொன்னாரா? இருக்கிற இடத்திலே சுகம். நீங்கள் அவரை விசுவாசித்தா போதும். நீங்கள் அவரை தேடி எங்கே போக தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசு உங்களை நேசித்து உங்களை தேடி வந்திருக்கிறார். இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தான் ஜெபிக்கணும், சரியா? முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முழங்கால் படியிடுவது நம்ம அவருக்கு முன்னாலே தாழ்த்துவதற்கு அடையாளம் இல்லைங்க. அப்படியெல்லாம் பழக்கம் இல்லை எங்களுக்கு அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் உட்கார்ந்து கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். ஏன் கண்களை மூட சொல்கிறோன்னா, எண்ணம் சிதறக்கூடாது. நீங்கள் அப்படி கடை நீங்கள் எங்கே பார்த்துக்கிட்டு ஏசு ஏசுன்னா அற்புதம் நடக்காது. இருதயத்தில் விசுவாசம் வரணும், இருதயம் ஒருமனப்படணும், இருதயம் இயேசுவுக்கு நேராய் திரும்பணும். அவர் உங்களுடைய இருதயத்தை கவனிக்கிற தேவன். அதனால் உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து, ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, இவ்வளோ வியாதியை சுகமாக்கி இருக்கிறீங்க, இவ்வளோ வந்து பாவக்கட்டிலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறீங்க, இந்த அற்புதம்லாம் செய்யுங்க, எனக்கும் இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்யுங்க, நாம் விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான். அவர் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். அப்படி உள்ள ரொம்ப சந்தோஷப்படும். அது ஒன்று தான் இருக்கு. அவங்க காசு பணம் எதையும் அவர் எதிர்பார்க்கலை. நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்களேன், இயேசு சந்தோஷமாக உங்களுக்கு அற்புதம் செய்வா. அப்படின்னா இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு பாவ பழக்கம், அந்த மகள் சொன்ன மாதிரி ரகசிய பாவங்கள், விட முடியாத சில பாவம், மதுபான பழக்கம், போதை வசதிகள், சில ரகசிய பாவ அடிமைத்தனம், வெளியில் சொல்ல முடியாது, மனசாட்சி வாதிக்குதுன்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவத்திலேருந்து என்னால் விட முடியல, நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க. அவளுக்கு அப்படி கேளுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. ஒருவேளை கணவர் பிள்ளைகள் குடிக்கிறாங்கன்னா குடும்பத்தார் அவங்க மேலே கை வைத்து அன்பாக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மகனுக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. இப்போ வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கே உங்களுக்கு பிரச்சனை, கண்ணில், காதில், ஹார்ட்டில், லங்ஸில் எங்கே பிரச்சனையோ அந்த இடத்துல வலது கை வைத்து இயேசுவே என்னை தொடுங்கன்னு ஜெபிக்கணும். வீட்டில் உள்ளவங்க யாராவது வியாதியஸ்தர் மீது கை வைத்து ஜெபிக்கணும். குழந்தைகள் வியாதியுடன் இருந்தால் பெற்றோர் கை வைங்க. அவங்க மேலே கை வைத்து, நான் ஊழியக்காரெலாம் இல்லையே, ஊழியக்காரெலாம் இல்லாத ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் அவங்களுடைய அம்மா தானே அப்பா தானே, நீங்கள் கை வைத்து ஜெபிங்க. இயேசுவை விசுவாசித்து கை வைங்க, அற்புதம் நடக்கும். அவ்வளோதான். ஆண்டவர் செஞ்சுருக்காரு, இத்தனை 1000 அற்புதம் செஞ்சுருக்கிறார்ல, நீங்கள் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அதனால் இப்போ ஆண்டவர் அற்புதம், சின்ன பிள்ளைகள் கூட உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கை வைத்து ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கை வைத்து எங்கள் அம்மாவுக்கு சுகம் கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அவ்வளோதான். இப்போ கை வச்சிட்டிங்களா? ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிஷம்தான். முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்ததற்காக ஸ்தோத்திரம், நீர் உயிரோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டில் இப்போ என் பக்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சிலர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க, சிலர் ட்ராவலில் இருக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் இயேசுன்னு இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே இப்போ என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, என் ஜெபத்தை கவனிக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
என்னை தொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க. இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவே என்னை தொடும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து கேளுங்க, கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா நீங்கள் தொடுங்க, விடுதலை கொடுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பொல்லாத ஆவிகள் விலகட்டும். வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. நீங்கள் வாயை திறக்கணும், இயேசுவேன்னு சொல்லணும். இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகணும். இந்த பெயரை உச்சரிக்கும் போது அற்புதம் நடக்கும். அதனால் இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. இப்போ நீங்கள் சொல்ல வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இப்போ சிலர் அவருடைய தொடுதலை உணர்கிறீர்கள். சிலருடைய சரீரத்தில் மின்சாரத்தை போல் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. சிலர் அவருடைய வெளிச்சத்தை நீங்கள் பார்க்குறீங்க. சிலர் ஒரு தொடுதலை, ஒரு கரம் தொடுவதை உணர்கிறீங்க. இப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குறதுனால சிலரை விட்டு அசுத்தாவி விலகுகிறது. பாவத்தை கொண்டு வருகிற ஆவி, குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவி, மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவி, தற்கொலை தூண்டுகிற அசுத்த ஆவி விலகுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறதை என் ஆவியிலே நான் உணர முடிகிறது. சிலர் விட்டு அசுத்தாவிகளை அலைக்கழித்து வெளியேறுகிறது. அலறிக்கொண்டு கீழே விழுகிறார்கள். பயப்படாருங்க, எழும்பிடுவாங்க. அந்த ஆவி வெளியே போய்கிறதுனால சில சமயம் அப்படி செய்துவிடும். அந்த ஆவி போகிறது, பயப்படாருங்க, அவங்க எழும்பிடுவாங்க. அதன் பிறகு சுகமாக இருப்பாங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை பலமாய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஷீலா என்கிற ஒரு மகள் அசுத்த ஆவி அவளை விட்டு அலைக்கழித்து வெளியேறுகிறது. பெற்றோர் பயப்படாதுங்க, அந்த மகளை வாதித்து கொண்டு அந்த ஆவி வெளியேறுகிறது. அடிக்கடி தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு உங்களுடைய மகள் சொல்லுவதை கேட்டிருக்கிறீங்க. அது தற்கொலை தோண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. உங்களுடைய மகளுக்கு இன்னைக்கு விடுதலை. ஷீலா என்ற அந்த மகளுக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இப்பொழுது பவானி என்கிற ஒரு மகள், உங்களுடைய சரீரத்தில் பொல்லாத பிசாசு கொண்டு வந்த வியாதி பல வருடமாய் மருந்து மாத்திரைகள் எதுக்கும் கட்டுப்படவில்லை, உங்களை பாதித்து கொண்டே இருந்தது. அந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. அந்த பில்லிசுனிய மந்திர கிரியை அழிக்கப்பட்டு உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. முக்தி என்கிற ஒரு மகள், ஆண்டவருடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது. மகளே, முக்தி என்று சொல்லுகிற ஒரு மகள் மீது இயேசுடைய வல்லமை இறங்குகிறது. உன்னை பயப்படுத்தி உனக்குள்ளே எப்பொழுதும் ஒரு மன குழப்பம், ஒரு மன அழுத்தம், அதனால் கோபம், எரிச்சல், வீட்டுக்குள்ளே யாரை பார்த்தாலும் கோபம், எரிச்சல், அந்த ஆவி உன்னை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். மகளே, உனக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுதே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்ற ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த இப்பொழுதே. கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காக, விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. சமீரா என்கிற ஒரு மகள் மீது இயேசுடைய வல்லமை இறங்குகிறது. அவளை பாதித்து கொண்டிருந்த பொல்லாத ஆவி, சரீரத்தில் பலவீன வியாதிகள், இன்னொரு பக்கம் எப்பொழுதும் பயம், மரண பயம், இரவிலே தூங்க முடிவதில்லை, பாதித்து கொண்ட இந்த பொல்லாத ஆவியை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். மகள் சமீரா விடுதலை பெற்றுக்கொள்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று இப்போ வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகளே, பொழுது ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக, விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. கோவிந்தன் என்கிற ஒரு சகோதரனை ஆண்டவர் தொடுகிறார். உங்களுடைய எலும்புகள் பாதிக்கப்பட்டு மொழியாக வலிக்கும். இந்த மொழியாக சரீரம் முழுவதும் எலும்பு ஜாயிண்ட் எல்லாம் வலி. ஐயோ, ஒரு மரண வேதனை. எவ்வளவோ நீங்கள் மருந்துகளை பயன்படுத்திய சுகமில்லை. இயேசுவே அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டதுனால சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. விடுதலை இயேசுவின் நாமத்தில். இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயுத்தரங்க இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. சொல்ல உங்களுடைய சரீரத்தில் விடுதலை அடைவதை உணர்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். நீ
நீ கொடுக்கிற விடுதலைக்காக, அற்புதத்திற்காக நன்றி. சில பொல்லாத ஆவிகள் சிலருடைய சரீரத்தை விட்டு விலகுகிறது. சர்ப்பத்தின் ஆவி விலகுகிறது. அது கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவி. பல சகோதரிகளை விட்டு அந்த ஆவிகள் விலகுவதை நான் இன்றைக்கு பார்க்கிறேன். சர்ப்பத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகு பொல்லாத ஆவியை உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பிசாசை உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த மகளுடைய கர்ப்பத்தை விட்டு விலகி போ. தடைப்படுத்துகிற ஆவியை விலகு இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். சர்ப்ப காட்சிகளை கொடுத்து கர்ப்பத்தை கலைத்து கொண்டிருக்கிற பிசாசை உன்னை கடிந்து கொள்கிறேன். இரவிலே தூங்க விடாதபடி சொப்பனம் தரிசனத்திலே சர்ப்பத்தை கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். விடுதலை, இப்பொழுது விடுதலை. நிறைய பேர் இந்த சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். சர்ப்பத்தின் ஆவி, அந்த பாம்பின் ஆவி அநேகரை வேதனைப்படுத்தின ஆவி பொழுது விலகுகிறது. உன்னுடைய சரீரத்தை விட்டு வெளியேறுவதை உணர்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. இயேசுவே நன்றி, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ராதிகா என்கிற மகள், உன்னுடைய கர்ப்பம் 2 முறை சிதைக்கப்பட்டு போனது மகளே. அந்த சர்ப்பம் காட்சி வந்த உடனே கர்ப்பம் அழிந்தது. அதனால நீ மறுபடியும் கர்ப்பம் அடையக்கூட பயந்து கொண்டிருக்கிறாய். அந்த சர்ப்பத்தின் ஆவி நான் கடிந்து கொள்கிறேன். விலகுகிறது. இனி கர்த்தர் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவார். இயேசுவின் பெயரை நீ கூப்பிட்டதனால உனக்கு விடுதலை. தொடர்ந்து அவருடைய பெயரை உச்சரித்து கொண்டே இரு. அப்பொழுது பிசாசு உன்னை நெருங்காது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மிஸ்டர் கண்ணன், மிஸ்டர் கண்ணன், நீங்கள் உங்களுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறீங்க கண்ணன். அவங்க ஒரு அசுத்த ஆவியினால் அடிக்கடி பாதிக்கப்பட்டு அலறுகிறார்கள், பயப்படுகிறாங்க, இரவிலே தூங்காதபடி கஷ்டப்படுகிறார்கள். நீங்கள் அதை பார்த்து எவ்வளோ பிரயாசப்பட்டும் விடுதலை இல்லானால் இப்போ இயேசுவே நீ கூப்பிடுகிறீர்கள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்கள் நிமித்தம் உங்களுடைய மனைவிக்கு இன்றைக்கு விடுதலை. அந்த குடும்பத்துக்கு நான் இயேசுடைய ரத்தத்தை தெளித்து அந்த பொல்லாத ஆவியை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அந்த மகளை தொந்தரவு பண்ணுகிற ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த சகோதரனுடைய குடும்பத்துக்குள்ள இயேசுடைய வெளிச்சம் இறங்கட்டும். அந்த இருளின் கிரியைகள் அழியட்டும். கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். வாய் திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், சுகத்துக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து துதிங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. நீங்கள் என்ன காரியம் கேட்டீங்களோ அதில் அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. தகப்பனே, நீர் ஜனங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா. இந்த மக்கள் மேல் உள்ள அன்பினால் அவங்களை தொட்டீர், விடுதலை கொடுத்தீர். நன்றி. இந்த பிள்ளைகள் இன்று முதல் மகிழ்ந்திருக்கும்படி யார் யார் ஜெபித்தார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கட்டும். அத்தனை குடும்பத்திலும் உடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு விடுதலை. பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை. பாவத்தை கொண்டு வந்த ஆவி, வியாதியை கொண்டு வந்த ஆவி, கர்ப்பத்தை தடை செய்த ஆவி, உங்களை பயப்படுத்தின ஆவியின் கிரி அழிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவால் தான் இந்த மாதிரி விடுதலை தர முடியும். நீங்கள் தொடர்ந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு துதித்து கொண்டே இருங்க.